ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்தும் கஷ்டங்கள்ல இருந்தும் உன்னை மீட்டெடுத்து காப்பாற்றத்தான் உன் சாயப்பா என்னுடைய நெற்றியை தொடச் சொன்னேன். இப்போது உன் வாழ்க்கையில் எது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது, எது உனக்கு கஷ்டத்தையும் கவலைகளையும் கொடுக்குதுன்னு தெரிஞ்சதால தான் அதுக்கு ஒரு முடிவு கட்டுவதற்காக ஓடி வந்து விட்டேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் வரக்கூடிய தீமைகளையெல்லாம் தவிர்த்து கொள்ளணும்னா அது உன்னுடைய மனசில் வரக்கூடிய எண்ணங்களால் நிச்சயமாக முடியும். உன் எண்ண அலைகள் மட்டும் எப்போதும் நேர்மறையாக இருக்கும்படி பார்த்துக்கோ. கவலைகளையெல்லாம் தூக்கி போட்டுட்டு நான் நல்லா வாழுவேன், மற்றவங்களை போல நானும் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழுவேன்னு தைரியமாக நம்பிக்கையோடு நேர்மையான வாழ்க்கையை வாழ ஆரம்பியேன் செல்லமே. உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்னு திரும்ப திரும்ப நீ சொல்லிக்கிட்டே இருக்கும்போது கெட்டதும் கெடுதல்களும் தானாகவே உன்னை விட்டு விலகி போய் நல்லது மட்டுமே நடக்கும். நீ முயற்சி செய்யும் எல்லா காரியங்களிலும் உன் சாயப்பா நான் உனக்கு வெற்றியை கொடுப்பேன். நீ ஒருபோதுமே தோற்று போக மாட்டாய் என் செல்லமே. இப்போது இது நாள் வரை நீ அனுபவித்த கஷ்டங்கள் எல்லாமே உனக்கான பாடம் மட்டும்தான். இன்னும் நீ நிறைய வெற்றிகளை பெறப் போகிறாய். இப்போது உன் வாழ்வில் நடக்கும் எதை நினைச்சும் வருத்தப்படாத. கூடிய சீக்கிரமே உன் நிலைமை மாறும். நானும் உன் கூடவே இருந்து நீ இழந்ததையெல்லாம் திரும்ப பெற்று தரத்தான் போகிறேன். நானும் நீயும் வேறல்ல என்பதை புரிந்து கொள். உனக்குள்ள நான் இருக்கேன், எனக்குள்ள நீ இருக்கிறன்றத எப்போதும் நம்பிக்கையோடு நினைத்து வா. அப்போதுதான் உன் வாழ்வில் நடக்கும் விஷயங்களையெல்லாம் நான் மாற்றுவதையும் சரி செய்வதையும் உனக்கு சந்தோஷத்தை தருவதையும் உன்னால் உணர முடியும் என் செல்லமே. உன்னுடைய அன்புக்கும் பக்திக்கும் ஈடு இணையாக நானே உன் அருகில் வந்து உன்னை பார்த்து கொள்வேன். என்னை ஆனந்தத்தில் மூழ்கச் செய்த என் குழந்தையின் வாழ்க்கையில் இனி இருள் படராமல் பாதுகாக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என் அன்பு குழந்தையான நீ என்னை நம்பிக்கையோடு வணங்கின, எனக்காக தீபம் ஏத்தின, ஓம் சாய்ராம்னு என்னுடைய நாமத்தை சொல்கிறாய். அப்பா அப்பான்னு பாசத்தோடு என்னை அழைக்கிறாய். அப்படி இருக்கும்போது என் மனதை இந்த செயல்களால் குளிர்வித்த உன் மனதை குளிர்விக்காமல் நான் விட்டு விடுவேனா? உனக்கான ஒரு விஷயம் தாமதமாக நடக்குதுன்றது தானே இப்போது உன்னுடைய மிகப்பெரும் பிரச்சனையாக இருக்கு. அதை உனக்கான நிறைவான விஷயமாக நான் மாற்றி காட்டுறேன். உன்னை சோதிக்கும் நான் ஒருபோதும் உனக்கான துன்பத்தையே நிரந்தரமாக கொடுக்க மாட்டேன். துயரங்கள் மிகுந்த உன் வாழ்வில் இனி உன் அருகிலேயே இருந்து நான் உன்னை மகிழ்ச்சியான பாதைக்கு அழைத்து செல்லப் போகிறேன். இங்கு நீ தன்னம்பிக்கையோடு என்னிடம் கேட்ட எல்லா வேண்டுதல்களையும் நான் உனக்கு சோதனை செஞ்சுட்டு கொடுக்க தான் போகிறேன். நம்பிக்கையோடு இரு என் செல்லமே. நிச்சயம் உனக்கு நல்லதே நடக்கும். யார் என்ன வேண்டுமானாலும் பேசட்டும், உன்னுடைய பாதையில் நீ உறுதியாக இரு. என் மீது நீ நம்பிக்கை வச்சு செய்கிற எல்லா செயல்களும் நிச்சயம் உனக்கு வெற்றிகரமாக முடியும் என நம்பி காத்திரு. என்னால் எதுவும் முடியும், எல்லாம் முடியும் என நீ சொல்லும்போது அதை நிச்சயமாக உனக்குள் இருந்து நான் முடிச்சு கொடுப்பேன் என் செல்லமே. நீ கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லதான் நான் வந்திருக்கேன். ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோ. எப்போது உனக்கு அவசரம் என்றாலும் உதவி என்றாலும் நீ என்னை அன்போடு அழைச்சா உடனே நான் உன் கண் முன்னால் தோன்றுவேன் என உனக்கு உறுதி கூறி இருக்கிறேன் தானே. அப்படி நான் உனக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றி இப்போது இந்த இக்கட்டான சூழ்நிலையில் வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து உன்னை காப்பாற்றதான் வந்திருக்கிறேன். இனி நடக்கக்கூடிய எல்லாமே உனக்கு சாதகமாகவே நடந்து முடியும். மெய்யென்று நினைத்த ஒரு விஷயம் இப்போது பொய்யாகி போனதால் நீ நம்பிய ஒருவரே உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்து ஏமாற்றத்தை கொடுத்ததால் தானே வருந்தி புலம்புகிறாய். கவலை கொள்ளாதே. நீ கற்றுக்கொண்ட பாடமெல்லாம் மிக வலிமையானதாக இருந்து உனக்கு நிச்சயம் உதவிதனாகவும் உறுதுணையாகவும் இருக்க போகுது. உன்னுடைய எல்லா பொறுப்புகளும் இனி என்னுடையது. உன்னுடைய எல்லா காரியங்களையும் நானே முன்னின்று நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. நீ கவலையே படாத. உன் மனசை காயப்படுத்தின பல தோல்விகளும் சில அவமானங்களும் இப்போது உன்னை விட்டு விலகி போய் இனி பல மகிழ்ச்சிகளும் பெருமைகளும் பேரின்ப சந்தோஷமும் உன் வாழ்வில் வந்து சேரப்போகுது. இனிமேலும் நீ ஆனந்த கண்ணீர் வரும் அளவுக்கு சந்தோஷங்களை அனுபவிப்பாய் என இப்போதே நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என் செல்லமே. நீ வடித்த கண்ணீரும் நீ பட்ட அவமானங்களும் விருதுகளாக இருந்து இப்போது உனக்கான வெற்றியின் உரங்களாக மாறப்போகுது.